ஹalleluya. இன்றைக்கி நம்ம புதிய ஏற்பாடு பார்க்க போகிறோம். போன ஃபாஸ்டிங்கில் நம்ம என்ன பார்த்தோம்? பழைய ஏற்பாடு பார்த்தோம் இல்லையா? ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ புதிய ஏற்பாடை இந்த உபவாச நாளில் துவக்கத்தில் மத்தேயு புத்தகம் பார்க்க போகிறோம். சரியா? நல்லா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகம் மத்தேயு. இயேசு இந்த பூமியில் மனுஷகுமாரனாக வாழ்ந்த நாட்களில் பலதரப்பட்ட நிலையில் இருந்த தனக்கு 12 சீசர்களை தெரிந்து கொண்டார். எப்படி? இயேசு பலதரப்பட்ட நிலையில் இருந்த மனிதர்களை தனக்கு சீசர்களாக தெரிந்து கொண்டார். அதில் ஆயத்துறையில் வேலை பார்த்த மத்தேயும் ஒருவர். ஆயத்துறைனா என்ன? வரி வசூலிக்கிறவங்க. வரி டேக்ஸ் கலெக்டர்னு சொல்லுவோம். வரி வசூலிக்கிறவங்க. அந்த ஆயத்துறையில் வேலை பார்த்த மத்தேயும் ஒருவர். அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மத்தேயு சுவிசேஷத்தின் ஆசிரியர், இந்த புத்தகத்தின் ஆசிரியர் மத்தேயு. மத்தேயுக்கு லேவி என்ற பெயரும் உண்டு. மத்தேயுக்கு லேவி என்ற பெயரும் உண்டு. அந்நாட்களில் யூதர்களில் 2 பெயர் வைத்து அழைப்பார்கள். 2 பெயர் வைத்து அழைப்பார்கள். சரியா? மார்க்கு, லூக்கா அவங்க எழுதின புத்தகத்தில் மத்தேயுவின் பெயரை லேவி என்று குறிப்பிடுகிறார்கள். மார்க்கு, லூக்கா எழுதின புத்தகத்தில் என்ன செஞ்சுருக்காங்க? மத்தேயுவை லேவி என்று குறிப்பிட்டு இருக்கிறார்கள். நீங்கள் வாசிக்கும் பொழுது அதை பாருங்கள். கிரேக்கத்தில் புதிய ஏற்பாடு என்ன மொழியில் இது பண்ணினாங்க? கிரேக்கத்தில் புதிய ஏற்பாடை மொழிபெயர்ப்பு செய்தார்கள். சரியா? பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் பண்ணும் பொழுது புதிய ஏற்பாட்டை கிரேக்க மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, மொழிபெயர்ப்பு பண்ணினாங்க. அப்போ மத்தேயுவுக்கு கிரேக்கத்தில் பேர் என்ன தெரியுமா? மேத்யூஸ். கிரேக்கத்தில் மேத்யூஸ், ஆங்கிலத்தில் மேத்யூ. சரியா? அப்புறம் இங்கே மத்தேயுன்னு சொல்லப்பட்டிருக்கு மத்தித்யாகு. மத்தித்யாகு அப்படின்னு பேர். அப்படின்னா மத்தித்யாகு அப்படின்னா தேவனுடைய கொடை. தேவனுடைய கொடை. கொடைன்னா என்ன? நம்ம பிடிச்சிட்டு போகிற கொடையா? மலைக்கு பிடிச்சிட்டு போகிற கொடையா? கொடைனா கிஃப்ட்டு. கொடைனா என்னது? கிஃப்ட்டு. தேவனுடைய கிஃப்ட்டு அல்லது தேவனுடைய ஈவுன்னு சொல்லலாம். மத்தித்யாகு. அங்கே மத்தேயுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோதான். சரியா? இவர் ஆயத்துறையில் வரி வசூலிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த காலகட்டம் ரோம பேரரசின் அதிகாரத்தின் கீழே இருந்தது. அந்த காலகட்டம் ரோம பேரரசின் அதிகாரத்துக்கு கீழே இருந்தது. ரோமராயன் இவர்களை ஆண்டு கொண்டு இருக்கிறான். இஸ்ரவேலர்கள் சொந்த நாட்டில் தான் இருக்காங்க. அது ரோம பேரரசு தான் ஆண்டுகிட்டு இருந்தது, ரோமராயன் தான். ஆனால் இஸ்ரவேலர்கள் தன்னோட சொந்த நாட்டில் தான் இருக்காங்க. ஆனால் ரோம பேரரசுக்கு கீழே இருந்ததுனால அடிமைத்தனத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்நிய நாட்டு மன்னனுக்கு யார்? அந்நிய நாட்டு மன்னன் யார்? இங்கே ரோம பேரரசு. இவங்க சொந்த தேசத்தில் இருக்காங்க இஸ்ரவேல் மக்கள். அந்த அந்நிய நாட்டு மன்னனுக்கு வரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களே அடிமைத்தனத்துக்குள்ளே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது வரி கொடுப்பது கஷ்டமா இல்லையா? கஷ்டம்தானே? அப்போது இந்த வரியை வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த வேலையை யார் செய்தா? ஒரு யூதனே செய்கிறான். தன் ஜனமே கஷ்டப்படுது. மத்தேயு யார்? மத்தித்யாகுன்னு சொன்னோம். அப்போவே நம்ம தெரியணும் அவர் ஒரு யூதன். இந்த யூதர்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்கி ரோம பேரரசுக்கு, ரோமராயனுக்கு வரியை வாங்கி கொண்டு கொடுக்குற ஒருத்தனாக இருந்தால் இந்த ஜனங்கள் மத்தேயுவை எப்படி பார்த்துருப்பாங்க? உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் அந்நியனுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் இருந்து காசை உங்கள்கிட்ட பிடுங்கி கொண்டு கஷ்டப்படும் பொழுது பிடுங்கி கொண்டு கொடுத்தா உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆளை நேசிப்பீங்களா? வெறுப்பீங்களா? வெறுப்போம். அப்படி புறக்கணிக்கப்பட்டவர் தான் இந்த மத்தேயு என்கிற மத்தித்யாகு.
சரியா? இதனால தான் ஆயக்காரர்களை பாவிகளாக வெறுத்து புறக்கணித்தார்கள். வரி வசூலிக்கிறவங்களை என்ன செஞ்சாங்களா? வரி வசூலிக்கிறவங்களை என்ன செஞ்சாங்களா? பாவிகளாக வெறுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறக்கணிக்கிறார்கள். அந்த புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில்தான் மத்தேயு இருக்கிறார். புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில்தான் மத்தேயு இருக்கிறார். சரியா? இப்போ ஆயத்துறைக்கு இயேசு வந்தாரா, இல்லை மத்தேயு இயேசுவை பார்க்க போனாரா? இயேசு வந்தார். என்றைக்குமே அவர் தான் நம்மளை தேடி வர்றவராக இருக்கிறாரு. ஆயத்துறைக்கு அந்த வரி வசூலிக்கிற இடத்துக்கு மோஸ்ட்லி இவர் வந்து வடக்கு இஸ்ரவேல் பகுதியில் கப்பர் நகுங்கிற பகுதியில் தான் இவர் வரி வசூலிக்கிற டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறார். அந்த ஆயத்துறைக்கு வரி வசூலிக்கிற இடத்துக்கு யார் வரா? இயேசு வருகிறார். வந்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 9:9 என் பின் சென்று வா. என்ன சொன்னார்? என் பின் சென்று வா என்று சொன்னார். சரியா? என்ன சொன்னார்? இயேசு வந்த உடனே இயேசு என்ன பண்ணார்? அவரை பார்த்துட்டு என் பின் வான்னு சொல்லலை, என் பின் சென்று வா. அப்போ நீங்கள் இது எப்படி யோசிக்கணும்னா, என் பின்னாடி போய், அதாவது சென்றுங்கிறது போயின்னு அர்த்தம். நம்ம கலோக்கியெல்லாம் பேசுனா என் பின்னாடி போம்போம், அப்புறம் வாம்போம், அப்படி தானே? அவர் அப்படி பேசலை, என் பின் சென்று அப்புறம் வா, என் பின்னாடி வான்னு அர்த்தம். சரியா? அப்படி சொன்னார். சொன்ன உடனே என்ன பண்ணார்? இப்போ இயேசு கூப்பிட்டார்ல, இயேசுக்கிட்ட இருந்த 12 சீடர்களும் செல்வம் அந்தஸ்து உள்ளவங்களா? யோசித்து பாருங்க. ஏதாவது 12 சீடர்களும் செல்வமும் அந்தஸ்து உள்ளவர்களா? இல்லை. இயேசு சீடர்களை செலக்ட் பண்ணது எப்படின்னா, செல்வம் பார்க்கல, அந்தஸ்து பார்க்கல, ஆள் தரத்தெல்லாம் பார்க்கல. சரியா? இதிலிருந்து ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிடணும், ஆண்டவர் அந்தஸ்து பார்த்து தனக்குன்னு அழைக்கிறவர் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. அத்தனை பேரில் புறக்கணிக்கப்பட்ட மத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார், என் பின் சென்று வா. வான்னு கூப்பிடுறாரு, வான்னு. அப்போது இயேசுவோட பார்வை யார் மேலே படுதோ அவங்களுக்கு பலத்த அங்கீகாரம் கிடைக்கிறது சமுதாயத்தில். ஹல்லேலூயா. அன்னைக்கு மத்தேயுக்கு கிடைச்சிருக்கு. புறக்கணிக்கப்பட்டவர் தானே. யூத ஜனங்கள் அவரை வெறுத்திருக்காங்க, தண்ணி இனமாக இருந்தாலும் வெறுத்திருக்காங்க, புறக்கணிக்கப்பட்டவர். சரியா? மத்தேயு 9:9 நீங்கள் அதை படிக்கும்போது தொடர்ச்சியாக என்ன வரும் தெரியுமா? 9:9 எனக்கு பின் சென்றுவான்னு சொன்னது மட்டும் இல்லை, அவங்களோட உட்காந்து அவர் சாப்பிட்றதுக்கு உட்கார்றார். யார் கூட? இந்த ஆயத்துறையில் வேலை பார்க்குறவங்களோட அவர் உட்கார்றாரு. உடனே மற்றவங்களாம் யாரெல்லாம் சண்டைக்கு வந்தால் பாருங்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள்லாம் உடனே வந்து சீடர்கள்ட்ட, இவங்க பாவிகள், நீங்கள் எப்படி அவங்க கூட உட்காந்து சாப்பிடலாம்? இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் எப்படி நீங்கள் செய்யலாம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? கேள்வி கேட்டாங்க. அப்போ ஆண்டவர் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவனுக்கு வேண்டியதில்லை. அடுத்து ஒன்று இருக்கு வசனம், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பது கருத்து. சரி, ஆண்டவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? நீங்கள் கொடுக்குற ஆடு மாடு பலியை நான் வந்து பழைய ஏற்பாட்டில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதை நான் விரும்பலை. அந்த பலி கொடுக்க அவரே தன்னை ஒப்பு கொடுக்க போகிறாரு. நான் அதை விரும்பலை. மனுஷங்க மேலே இரக்கத்தை விரும்புகிறேன். மனுஷங்க மேலே பாவின்னு நீங்கள் என்ன சொல்கிறது? பாவின்னு ஒருத்தரை நீங்கள் என்ன சொல்கிறது? எல்லாருக்குள்ளேயும் கோபதாபங்கள் கெட்ட குணங்கள்லாம் இருக்குது. நம்ம அடுத்தவங்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு இல்லை. பிணியாளிக்கு வைத்தியன் தேவை, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு டாக்டர் தேவை, சுகமாக இருக்கிறவனுக்கு டாக்டர் தேவை இல்லை. அப்போ பாவியாக இருக்கிற ஒருத்தன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். அந்த பாவத்திலேருந்து அவன் வெளியே வரணும். அவன் பக்கத்தில் போய் உட்கார்றதுனாலையோ அவங்க கூட போஜனம் பண்ணுறதுனாலையோ எதுவும் வரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாரு. சரியா? அடுத்து மனிதர்கள் மத்தேயுவை பாவியாகவும் பண ஆசை உள்ளவராகவும் பார்க்குறாங்க. மனிதர்கள் மத்தேயுவை பாவியாகவும் பண ஆசை உள்ளவராகவும் பார்க்குறாங்க.
இயேசு மத்தேயுவை பார்த்த பார்வை வேறு. எப்படின்னா, மத்தேயு பேனா பிடிச்சி கணக்கு வழக்கு எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. பேனா பிடிச்சி கணக்கு வழக்கு எழுதுறாரு. அப்போ மத்தேயுவை தாயின் கருவிலேயே ஆண்டவர் எப்படி பார்த்துருப்பாருன்னா, கணக்கு வழக்கு எழுதுறவரா இல்லை, தான் பண்ணுகிற போதனைகளை தெளிவாக மத்தேயு ஒரு நாள் எழுதுவார் என்று அவருக்கு தெரியும். அதற்கு முன்பாக அவர் எழுதி பழக வேண்டும், அதில் கரெக்டாக இருக்கணும், தெளிவாக. கணக்கு எப்படி எழுதுவோம்? கணக்கு எப்படி எழுதணும்? ஒருத்தருக்கு வேலை செய்கிறோன்னா ஒரு எஜமானனுக்கு கீழே கணக்கை சரியாக எழுதணும். ஹல்லேலூயா. அப்போ தெளிவாக கணக்கு வழக்கை இன்னைக்கு எழுதினார்னா, நாளைக்கு மலை பிரசங்கம் பண்ண போகிறாரு. அத்தனையும் 4 சுவிசேஷத்தில் இவர் ஒருவர் தான் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மத்தேயுவை தாயின் கருவிலேயே தெரிஞ்சவர். இவர் எழுதுகிறவர் எனக்காக எழுத போகிறார். இது நாளைக்கு உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நமக்காக, இன்று நமக்காக அதை எழுதி வச்சிருக்கார். ஹல்லேலூயா. அப்போ இவனை தவிர, மத்தேயுவை தவிர யாரும் தெளிவாக எழுத இருக்க முடியாதுன்னு சொல்லி மத்தேயுவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் சீஷனாக. ஹல்லேலூயா. மற்றவங்களாம் பேதுரு கூட நின்னவங்கெல்லாம் மீன் பிடிக்கிறவங்களாம் இருந்தாங்கல்ல. மீன் பிடிக்கிறவங்க அந்த காலத்தில் படிப்பறிவு பேதுருக்குமே அந்த டைம் இல்லை, சரியா? அப்போ அவங்கள கூப்பிட்டு என்ன செய்ய எழுத வைக்க முடியுமா? ஆனால் அவனை தெரியாதவங்கள எழுத வைக்க முடியுமா? இல்லை. ஆண்டவர் இவரை அந்த நேரத்தில் தெரிஞ்சிருக்கிறாரு, சரியா? எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்து விட்டார். என் பின் சென்று வா அப்படின்னார். இவர் இயேசுவோட பார்வை பட்ட உடனே மிகப்பெரிய அங்கீகாரம் அவருக்கு கிடைச்சது. பின்னாடி வந்தார், இயேசுவுக்கு பின்னாடி. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர் ஒன்றை மட்டும் விட்டுட்டு வரல. எதை விட்டுட்டு வரல சொல்லுங்க பார்க்கலாம்? எதை விட்டுட்டு வரல? எழுதின பேனாவை விட்டுட்டு வரல. ஹல்லேலூயா. பின்னாடி போகிறாங்கன்னா எதையாவது தூக்கிக்கிட்டேவா போக முடியும்? மீன் பிடிக்கிறவங்க வலையை போட்டுட்டு வந்தாங்கன்னு தானே எழுதியிருக்கு. அப்போ எழுதுகிற ஒரு பேனாவை போட்டுட்டு தானே வந்திருக்கணும். ஏன் பேனாவை தூக்கிட்டு வந்தார்? அந்த இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். அந்த காலத்தில் பேனா கிடையாது. இறகு மை தயாரிக்கணும். சாயப்பொடி அது என்னென்னமோ போட்டு மை தயாரிக்கணும். கணக்கு வழக்கு எழுதுறதுக்கு கொஞ்சம் மை போதும், மத்தேயுவையே எழுதணுமே. யோசித்து பாருங்க, மை தயாரிக்கணும். அப்போ மை கூடையும் எடுத்திருப்பாரு, இறகுகளையும் எடுத்துட்டு வந்திருப்பாரு. எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தா ஒன்றை விட்டுட்டு வரல. அவருக்கும் ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்திருக்காரு, இதை எடுத்துட்டு வான்ட்டு சொல்லலை, ஆனால் உணர்த்திருக்காரு. ஹல்லேலூயா. சுவிசேஷம் ஏன் எழுதப்பட்டுச்சு? எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி தெரியணும். எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி தெரியணும் அப்படின்னு தான் எழுதப்பட்டுச்சு. இப்போது மார்க்கு சுவிசேஷம் தான் முதல்ல எழுதப்பட்டுச்சு. ஆனால் மத்தேயுவை ஏன் ஆண்டவர் சுவிசேஷத்தை முதல்ல எடுத்துக்கொண்டு வச்சாரு? ஏன் வச்சாரு? பழைய ஏற்பாட்டு எபிரேய வேதத்தை நன்கு கற்று தேர்ந்தவர் இந்த மத்தேயு. ஹல்லேலூயா. நல்ல கற்று தேர்ந்தவர். அதனால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட 60 தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறினதை மத்தேயு அழகாக கண்டுபிடிச்சி மத்தேயு புக்கில் இருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் நிறைய இடத்துல இருக்குது. இங்கே 60 இது நிறைவேறி இருக்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஆனால் 14 தீர்க்க தரிசனங்கள் இயேசுவின் வாழ்க்கையில் நடந்ததையும் எழுதியிருக்கார். ஹல்லேலூயா. 60 தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ளது புதிய ஏற்பாட்டில் நிறைவேறி இருக்கு அப்படிங்கிறதையும் எழுதி வச்சவர். 14 தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்தேறினதை மத்தேயுவில் எழுதி காட்டினார். ஹல்லேலூயா. அப்போது இதனால தான் மார்க்கு சுவிசேஷம் முன்னதாக எழுதப்பட்டாலும் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு எபிரேய வேதாகமத்தை நன்கு கற்றுத்தேர்ந்தவனாக மத்தேயு இருந்ததுனால அந்த 60 வார்த்தை தீர்க்க தரிசனங்களும் இங்கே நிறைவேறினது அப்படியே எழுதுனதுனால பார்த்தார் ஆண்டவர். எவ்வளோ நுணுக்கமாக பழைய ஏற்பாடு அப்போ எவ்வளோ படிச்சிருக்கணும் அவர்.
படிச்சுக்கிட்டே இருந்திருக்கணும். என்னதான் ஆயத்துறையில் அவர் வரி வசூலிக்கிறவராக இருந்தாலும் பழைய ஏற்பாட்டை படிச்சுக்கிட்டே இருந்திருக்காருன்னு அர்த்தம். அதனால தான் இன்னைக்கு அந்த காரியங்கள் நடக்கும்போது அதை ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்படுத்தி காட்டுகிறார். அதே போல மலை பிரசங்கங்கள் 5, 6, 7 மத்தேயு முடிக்கும் பொழுது இதை இவர் தான் தெளிவாக எழுதி வச்சிருக்காரு. மற்ற சுவிசேஷத்தில் இது அப்படி எழுதப்படலைங்கிறத முடிவில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பின்புன்னு இருக்கும். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பின்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், முழுவதையும் மத்தேயு உட்காந்து கேட்டு ஒன்று விடாமல் தெளிவாக எழுதியிருக்காருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு கதை பேசிகிட்டு இருந்தாங்கன்னா இவங்க இதெல்லாம் சொல்லி முடித்த பிறகுனா அந்த இடத்துல நீங்கள் முழுசு இருந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. அப்படி என்றால் வரி வசூல் செய்து கொண்டே பழைய ஏற்பாட்டை தெளிவாக மத்தேயு படித்து கொண்டு இருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஆண்டவர் இவரை ஏற்கனவே தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனை பயன்படுத்தும் காலம் வரை ஏதாவது ஒன்றில் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. கர்த்தர் ஒரு மனிதனை ஒரு காரியத்திற்கு பயன்படுத்தணும்னு சொன்னால் அந்த பயன்படுத்துகிற காலம் வரை அந்த மனிதனை ஏதாவது ஒரு காரியத்திலையோ 2 காரியத்திலையோ இல்லை பல காரியத்திலையோ ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆயத்தப்படுத்தி இப்போது எங்கேயாவது போகணுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யும்? இப்போ ஒரு காரை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா பிரேக்கு சரியாக இருக்கான்னு பார்க்குறோம், டயரை போய் செக் பண்ணுறோம், ஸ்டீரிங் நல்லா இருக்கான்னு பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ கிளம்ப போகிறோம், ஆயத்தப்பட போகிறோம். ரைட்டா? அப்போ நான் பயன்படுத்த போகிறேன், அதாவது ஆயத்தப்படுத்துகிறாரு அப்படின்னு சொன்னால் பயன்படுத்த போகிறேன்னு அர்த்தம். அப்போ அந்த காரை நீங்கள் போய் சரி பண்ணுறீங்கன்னா எங்கேயோ கிளம்ப ஆயத்தமாயிட்டீங்கன்னு அர்த்தம். அதை வச்சு புரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்போது அந்த பயன்படுத்தும் காலம் வரை, ஒரு மனுஷனை பயன்படுத்துகிற காலம் வரை, அவர் காரியத்துக்காக தேவனுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்தும் காலம் வரை மனுஷர்கள் அந்த மனுஷனை பார்க்குற பார்வை அற்பமாக கூட இருக்கலாம். ஆண்டவர் பயன்படுத்தும் வரை அவர் ஏதோ ஒன்றுக்காக அவங்கள ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அது அந்த ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கவங்களுக்கே என்னமோ நம்மளை ஒன்று கொண்டு போய்கிட்டு இருக்காருன்னு திகைச்சு நிற்போம். சரி, ஆண்டவர் கொண்டு போகிறாரு, நான் ஓடுறேன் அவர் கூட ஓட்டம் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அவர் பயன்படுத்துகிற அந்த ஆயத்தப்படுத்துகிற அந்த காலத்தில் மனுஷர்கள் அவர்களை பார்க்குற பார்வை ஏளனமான பார்வை, அற்பமான பார்வை. மத்தேயுவை எடுத்துக்கோங்க. வரி எழுதும் பொழுது அவரை எப்படி பார்த்தாங்க? வெறுப்பாக பார்த்தாங்க, புறக்கணிப்பாக பார்த்தாங்க, பாவியாக பார்த்தாங்க, பண ஆசை உள்ளவனாக பார்த்தாங்க. அவர் வேலை தான் செஞ்சார். ஆனால் தேவன் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டால் அந்த மனுஷனுக்குள்ள தேவனுடைய கிருபை வெளியரங்கமாக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. தேவன் அது வரைக்கும் ஆயத்தப்படுத்திட்டு தன்னுடைய காரியத்துக்கு அவர் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார் என்றால் அந்த மனுஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா தேவனுடைய கிருபை வெளியரங்கமாக வர்றதை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ வரி வசூலிக்கிற வேலையை ஆண்டவர் முடித்து வைத்துட்டார். அதுக்கப்புறம் போய் மத்தேயு பார்த்தாரா? முடிச்சு வச்சிட்டாரு. மத்தேயுவை கொண்டு தேவன் எழுதின சுவிசேஷம் முதல் சுவிசேஷமாக உள்ளது. அந்த சுவிசேஷத்தால் இன்றைக்கு வரைக்கும் அநேக ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உண்மையா இல்லையா? மத்தேயு தான் புக்கு. யாருக்காவது முதல்ல பைபிள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, முழு பைபிளையும் கொண்டு பழைய ஏற்பாட்டோட கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டை வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் தெளிவு ஞானம் இன்னும் நிறைய வேணும். பொறுமை இல்லாமல் எடுத்து வச்சுருவாங்க. புதியாக ஒரு நபரை பார்க்குறீங்கன்னா கொண்டு போய் கொடுக்கறது புதிய ஏற்பாடு. ஹல்லேலூயா.
ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ஏற்பாடு அல்ல, உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. இயேசுவின் இரத்தத்திலானா புதிய உடன்படிக்கையை நம்ம கூட அவர் ஏற்படுத்தியிருக்கிறாரு. அந்த புதிய உடன்படிக்கையை கொண்டு அவங்ககிட்ட கொடுக்கும் பொழுது முதல்ல மத்தேயுவை தான் வாசிப்பாங்க. ஹல்லேலூயா. அங்கே நிறைய விஷயங்கள், மலை பிரசங்கங்கள். ஹல்லேலூயா. அதை படிக்கும் பொழுது ஜனங்கள் எத்தனையோ இப்பவும் சொல்கிறாங்க. இப்போ மலை பிரசங்கத்தை காந்தியடிகள் படித்தார். படித்து முடிச்சுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னால், சமாதானத்தோடு பண்ண சொல்லியிருக்காரு, அகிம்சையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு, சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, சமாதானத்தோடு போனால் சண்டை கூட சமாதானத்தில் முடிஞ்சிரும்னு சொல்லியிருக்காருன்னு இதெல்லாம் வாசித்துட்டு அவர் இந்த கொள்கைகளை கொண்டு உள்ளே சேர்க்கும் பொழுது நாடு சுதந்திரம் அடைஞ்சது. சரியா? அதற்கப்புறம் காந்தியடிகள் மகா ஆத்மா காந்தி என்று அழைக்கப்பட்டார். மகா ஆத்மா காந்தின்னு அதுக்கப்புறம் அழைக்கப்பட்டார். அப்போ இயேசுவோட போதனைகள் ஒரு மனுஷனையே மாற்றுது. இயேசுடைய போதனை மனுஷனை அப்படியே மாற்றுது. இது மத்தேயு கைப்பட ஆவியானவர் தெல்ல தெளிவாக மலை பிரசங்கத்தை எழுத வச்சிருக்காரு. இன்னைக்கு உலக ஜனங்கள் அனைவருக்கும் எப்படி இருக்கு? அநேக ஆசீர்வாதத்தோடு இருக்கு. ஹல்லேலூயா. நம்மளும் இப்போ எத்தனை கோடி ஜனங்கள் படிச்சிருப்பாங்க மத்தேயு புக்கு? சொல்லுங்களேன். பைபிளே அநேக கோடி மக்கள் படிக்கிறாங்க. இந்த மத்தேயுல அந்த மலை பிரசங்கம் படிக்கிறத எல்லாருமே படிப்பாங்க. இதில் மத பிரிவினைகள்லாம் கிடையாது. சரியா? அந்த காலத்தில் 1ஆம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், அதற்கு பின்னர் கிறிஸ்தவ நல்லா வளர்ந்து பெருகுச்சு. அப்போஸ்தலர்கள் சீஷர்களாக ஆண்டவர் கூடயே இருந்தாங்க. ஆண்டவருடைய செயல்கள், பேசுகிற பேச்சுக்கள், இதெல்லாம் என்ன பார்த்தாங்க? கூட இருந்து பார்த்துக்கிட்டே இருந்ததுனால அந்த விஷயங்களை சாட்சியாக வச்சு இயேசுவே மேசியா என்று பிரசங்கித்தனர். இயேசுவே மேசியா. அதுலேயும் மத்தேயு புக்கில் யூதர்களுக்காக மத்தேயு இயேசுவை ராஜாவாக காட்டினார், மேசியாவாக காட்டினார், ராஜரீகமாக பேசினார். இந்த புக்கு ராஜாவுடைய நூல். ஹல்லேலூயா. மத்தேயு புக்கு ராஜாவுடைய நூல். சரியா? மேசியான்னா என்ன? மீட்பர், அபிஷேகிக்கப்பட்டவர் அப்படின்னு பேர். அப்போ யூதர்கள் இயேசுவை ராஜாவாக பார்க்கல. அப்போ இவர் பார்க்குறாரு, மத்தேயு பார்க்குறாரு, இவர் தான் நமக்கு மீட்பர், இவர் தான் நம்மளை மீட்கணும், இவர் தான் அபிஷேகிக்கப்பட்டவர், நம்மளை விடுதலையாக்கிறதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இவர் தான் சொல்லி தைரியமாக இவர் தான் நமக்கு ராஜா என்று சொன்னார். சரியா? அப்போ தேவ ஆவியானவர் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 பேரை கொண்டு 4 சுவிசேஷங்களையும் எழுதும்படியாக ஏவினார். அதில் மத்தேயுவையும் ஏவினார். அவர் இந்நூலை எழுதினார். ஹல்லேலூயா. சுவிசேஷம்னா என்ன? என்றால் நல்ல, பின்னாடி என்ன இருக்குது? எடுத்துட்டா விசேஷம். அப்போ நல்ல விசேஷம். நம்ம என்ன படிக்கிறோம்? நல்ல விசேஷங்களை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சரியா? இயேசுவை யூதரின் ராஜா என்று இவர் மத்தேயு தன் புத்தகத்தில் எழுதினதுனால மத்தேயு 27:37 வாசிங்க பாருங்க. அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு. மத்தேயு ஆரம்பத்திலேருந்து என்ன சொல்லிட்டு இருந்தாரு? அவர் தான் இயேசு, அவர் தான் மேசியா, அவர் தான் அபிஷேகிக்கப்பட்டவர், அவர் தான் நமக்கு ராஜாதி ராஜா, அவர் தான் நம்மளை ராஜரீகம் பண்ணுகிறவர் அப்படின்னு சொன்னார். சொல்லிக்கிட்டே இருந்த வார்த்தை. சிலுவையில் இயேசுவை தொங்க விட்டு இருக்கும் பொழுது அவர் தலைக்கு மேலாக மேல் விலாசம் எழுதப்பட்டு இருந்தது எப்பிட்டாப்பில். அதில் என்ன எழுதியிருந்தது? இவர் யூதருடைய ராஜாவாகிய இயேசு. பார்த்துக்கோங்க. அவர் எழுதிக்கிட்டு இருந்த வார்த்தையும் ஆண்டவர் அங்கே நிரூபித்தார்.
கூடயே இருந்ததுனால அந்த விசேஷமான அந்த வார்த்தையை கண்ணால் பார்த்து, நம்மெல்லாம் இன்னைக்கு உலகம் அநேகம் சொல்லிக்கிட்டு இருக்கு கண்கண்ட தெய்வம் கண்கண்ட தெய்வம்னு. நம்ம இயேசு தாங்க கண்கண்ட தெய்வம். ஹல்லேலூயா! அவர் தான் நம்ம கண்கண்ட தெய்வம், வேற யாருமே இல்லை. கூட இருந்து பார்த்த சீசர்கள் எழுதுறாங்க பாருங்க அவரை குறித்து. அவர் ராஜா, அநேகருக்கு அவர் தான் ராஜா. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசிங்க. ஆனால் அதில் ஒன்று சொல்லிடுறேன். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 5லிருந்து 11 வரைக்கும் வாசிங்க. வெளிப்படுத்துதலில் 4ஆம் அதிகாரம் 6, 7. சரியா? இந்த வசனங்களில் இந்த 4 நற்செய்தி நூல்களுக்கு சின்னங்கள் உள்ளன. இந்த 4 நற்செய்தி நூல்களுக்கு சின்னங்கள் உள்ளன. சரியா? இப்போ வெளிப்படுத்துதல் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை மட்டும் எடுங்க. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு 6, 7 வாசிங்க. முதலாம் ஜீவன், இதை மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கிடுவோம். முதலாம் ஜீவன், 4 ஜீவன் கிளம்புதாமா அங்கேருந்து. அதில் முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், இதில் 2, 3, 4 போட்டிருக்கு. நம்ம மார்க்கு படிக்க சொல்ல 2வது, அப்படி அடுத்தடுத்து நம்ம கொண்டு வருவோம். அது என்னன்ட்டு பார்க்கலாம். முதலாம் ஜீவன் எதற்கு ஒப்பாக இருந்ததாம்? சிங்கத்திற்கு ஒப்பாக இருந்ததாம். அப்போ மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் இந்த சிங்கத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது ராஜரீக சின்னமாக. சிங்கம் எதுக்கு சொல்லப்படுது? காட்டுக்கு ராஜா. சரியா? ஆனால் இங்கே இது ராஜரீக சின்னமா, அதை போய் கடவுள்னு சொல்லிடக்கூடாது. ராஜரீக சின்னமாக இயேசுவை யூதரின் ராஜா என பொருத்தமாக சொல்லப்பட்டுள்ளது. ராஜரீக சின்னமாக யூதரின் ராஜா என இயேசுவுக்கு பொருத்தமாக சொல்லப்பட்டுள்ளது. அப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்களா? இதுவரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம்? மத்தேயு ஆசிரியர் அவர் தான், அவரை குறித்து நம்ம என்ன செஞ்சோம்? பார்த்தோம் இல்லையா? பார்த்தோம். இப்போ அவரை குறித்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ அந்த ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில், புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்த மத்தேயுவை இயேசு தமக்கென்று தெரிந்து கொண்டு தம்முடைய நல்ல சுவிசேஷத்தை ஒன்றை எழுதுறதுக்கு இந்த மனுஷனை பயன்படுத்தினார். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம்! புறக்கணிக்கப்பட்ட மனுஷனை தானே ஆண்டவர் தேடி போனார். நம்மளும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தானே, உண்மையா இல்லையா? நம்மளும் புறக்கணிக்கப்பட்டவங்க தான். ஆண்டவர் நம்மளை தேடி வந்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா! ஆண்டவர் நம்மளை தேடி வந்திருக்கார். சரியா? சரி, இந்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூலின் நோக்கம் என்ன? ஏன் எழுதினாரு? அதனோட நோக்கம் என்ன அப்படின்னா, இயேசுவே மேசியா என்பதை யூத மக்களுக்கு நிரூபித்தார். இயேசுவே மேசியா என்பதை யூத மக்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக எழுதினார். ஏன் இயேசுவே மேசியான்னு சொன்னார்? மேசியா அவர் ராஜான்னு சொன்னார்ல, எதை வச்சு சொன்னார்? தாவீது ராஜா சந்ததியில் தோன்றினார் என்பதை நிரூபிக்கிறார். தாவீது ராஜா சந்ததியில், ஏன்னா தாவீது ராஜாவாக வந்தார் இல்லையா, அவர் சந்ததியில் வந்தாருன்னு சொல்லி அவர் அதை நிரூபிக்கிறார் இந்த இடத்துல. 2வது, தேவ ராஜ்யத்தை பற்றி சொல்வதற்காக, தேவராஜ்யத்தை சொல்லுவதற்கு. அடிக்கடி இங்கே பரலோக ராஜ்யம் தேவராஜ்யம்ங்கிற வார்த்தை அடிக்கடி இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம் மத்தேயுல. அப்போ இயேசுவின் 2ஆம் வருகைக்கு முன் இயேசுவில் காணப்படும் ராஜ்யத்தை குறித்து குறிப்புகளை இந்த நற்செய்தி நூலில் நம்ம பார்க்குறோம். இப்போ இயேசு ராஜா என்ன ஆயிட்டார்? மறுரூபமாய் மேலே போய்ட்டு இப்போ ஆவியானவர் நம்ம கூட இருக்கார். 2ஆம் வருகைக்கு இயேசு வருவார். 1000 வருட அரசாட்சியெலாம் இருக்குல்ல, இப்போ நம்ம அந்த அரசாட்சியில் இல்லை. அப்போ எப்படி நம்ம ஆளப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவருடைய ராஜ்யத்தை குறித்த குறிப்புகளை இந்த புக்கில் மத்தேயு எழுதியிருக்காரு. இதையெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். வாசித்துட்டு என்ன பண்ணுறோம்? அதன்படி நடக்கிறோம், வாழ முயற்சிக்கிறோம். சரியா? அப்புறம் சபை உருவான சரித்திரத்தை விளக்க, சபை உருவான சரித்திரத்தை விளக்க இந்த நற்செய்தி நூல் ஒன்று மட்டுமே திருச்சபையை பற்றி கூறுகிறது. இந்த நற்செய்தி இந்த நூல் எதை சொல்லுது? திருச்சபையை பற்றி கூறுகிறது. மத்தேயு 16:18, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை
மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். சபையை குறித்த வார்த்தையை இங்கே இவர் எழுதுறாரு. அடுத்து 18:17, அவர்களுக்கு அவன் செவிகொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து, சபைக்கும் செவிகொடாதிருப்பானால் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துலையும் சபையை குறித்து ஜனங்களுக்கு ஒரு திருச்சபை வேணும்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அடுத்து இயேசுவை போதகராக காண்பிக்க, இயேசுவை போதகராக காண்பிக்க, இயேசுவின் உபதேசத்தையும் செயல்களையும் சேர்த்தே இங்கே சொல்லிக்கிட்டு வரார். இந்த 4 நற்செய்தி நூலையும் நம்ம பார்க்கலாம். அப்போது இயேசு இங்கே போதனை, மலை பிரசங்கம், இன்னும் நிறைய பிரசங்கங்கள் பண்ணியிருக்கார். 10ஆம் அதிகாரத்தில், 18ஆம் அதிகாரத்தில், கடைசி 23, 24 அந்த இதில் எல்லாம் பண்ணியிருக்கிறார். அந்த போதனைகள் எல்லாம் அவர் ஒரு நல்ல போதகர் நமக்கு என்று காண்பிக்கிறதற்காகவும் இந்நூல் எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆசிரியரை பற்றியும் நூல் எழுதப்பட்ட நோக்கத்தையும் பார்த்துருக்குறோம். நாளைக்கு மத்தேயுக்குள்ள எந்தெந்த பகுதிகள் எதற்காக பிரிக்கப்பட்டு கொடுத்துருக்கிறதுன்னு தெளிவாக பார்க்குறோம். ஹல்லேலூயா.